ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோங்க, லாஸ்ட்டு சண்டே. ஸோ இன்றைக்கி தான் என்னால் அதை எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ சில வீடியோக்களை எடுத்து வச்சுருவேன். ஆனால் அதை எடிட் பண்ணுறதுக்கு, அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படியே தள்ளி தள்ளி போயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கிட்ட ஆகிடுச்சு. சரி, இன்றைக்காவது அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு டே ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து சண்டே மாதிரியே இருக்கிறதில்ல. இப்போ முகில் ஸ்கூல் போகிறதுலேருந்து அதுவுமே ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல் வீக் டேஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. வீக்கெண்டு மாதிரியான ஃபீலே எனக்கு இல்லை. ஏன்னா காலையில் என்ன கொஞ்சம் லேட்டாக ஸ்கூல் கிளம்புறான். ஆதவை கம்பேர் பண்ணும்போது முகில் ஆதவ் வந்து 7:30க்கெலாம் கிளம்பிடுவான் காலையில். பட் முகில் வந்து ஒரு 10 மணிக்கு கிளம்புறான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனில் வந்து பாத்திரம் தான் விளக்கிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே நைட்டே விளக்கி வச்சுருவேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. ஏன்னா 10 மணிக்கு தானே முகில் ஸ்கூல் போகிறான், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது வேலை பார்த்துடலான்னு. பட் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு அந்த டைமே பத்தாத மாதிரி போயிட்டுருக்கோம். மற்ற வேலைகளை கூட கடகடன்னு பார்த்துடலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாத்திரம் மட்டும் விளக்க ஆரம்பித்தா அப்படியே அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடகடன்னு நான் பாத்திரத்தை விளக்கிட்டு அன்றைக்கி வந்து இட்லி பண்ணியிருந்தேன். பார்லி வந்து இட்லி பண்ணியிருந்தேன். பார்லி 1 கப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு இட்லி ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா நமக்கு பார்லி மாவு ரெடி ஆகிடும். அதுவே தோசையும் நல்லா வரும், இட்லியுமே நல்லா வரும். பாருங்கள் மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு. பார்லி வந்து நல்லா வெள்ளையாக, கோதுமை வந்து வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் மாவு நல்லா ஒயிட்டாக இருக்குது, நல்லா பொங்கி வருது பாருங்கள். எங்கே ப்ரூனே கிளைமேட் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஊர் கிளைமேட் மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு அந்த மாவு பொங்குறது, துணி காய வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே யூரோப் கண்ட்ரிலாம் கம்பேர் பண்ணோம்னா இந்த மாவு பொங்க வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ஓவனில் தான் வைப்பாங்க. அந்த ஹீட்டில் தான் மாவு வந்து புளிக்கும். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால அது வந்து புளிக்காது. பட் எங்கள் ப்ரூனே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே தான். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அதிகமாக கொஞ்சம் மழை பெய்யும். சீசன் வந்து இந்த ரெயின்லி சீசன்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த நவம்பர் டிசம்பர் இருக்கும். பட் இங்கே வந்து சம்மர்லேயே நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ காலையில் நான் இட்லி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி பண்ணலான்னு தான் ஒரு பிளான் இருந்தது. பார்த்தா பொட்டுக்கடலை வாங்கிட்டு வர மறந்துட்டேன். அப்போ பொட்டுக்கடலை இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு துவரம்பருப்பு இருந்தால் அதை வறுத்து போட்டு சட்னி பண்ணிடுவேன். பொட்டுக்கடலைக்கு பதிலாக துவரம்பருப்பை வறுத்து சேர்த்துடலாம் தேங்காயோட. பட் துவரம்பருப்பு இப்போ வாங்குறதில்ல. இங்கே கிடைக்கிற துவரம்பருப்பு வந்து வேகவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப நேரம் ஆகுது. சில பேர் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லியிருந்தீங்க அதை ஊற வச்சு குக் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்னு. ஸோ நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி. ஸோ அதனால் துவரம்பருப்பே வாங்குறதில்ல. பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கிறது. நம்ம ஊர்லேயுமே நான் அதிகமாக துவரம்பருப்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் துவரம்பருப்பு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு என்னமோ அந்த பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே வரும்போது நான் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பே 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ பாசிப்பருப்பும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சவுசோக்கா இருந்தது, அதை போட்டு தான் வந்து சாம்பார் மாதிரி பண்ண போகிறேன். வேறு எந்த காய்கறியும் இல்லைங்க. முன்னாடி மாதிரி நிறைய காய்கறிகள் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதில்ல. நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட் போவேன் முன்னாடியெல்லாம். சண்டே மட்டும் போயிட்டு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்போ அப்படி இல்லை. நான் ரொம்ப ஸ்டோர் பண்ண வேண்டாம், ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு அப்பப்போ தான் வாங்கிக்கிறது. ஏன்னா ஆதவ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது, லோக்கல் மார்க்கெட்டு. ஸோ ஹஸ்பண்ட்டை சொன்னோம்னா அவங்க ஸ்கூலில் ஆதவை விட்டுட்டு வரும்போது அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கிடுவாங்க. அதாவது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மாதிரி மாறிட்டோம் இப்போ கொஞ்சம். அதே மாதிரி மீன், சிக்கன் இதெல்லாமே முன்னாடி ஒரு வாரத்துக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். அந்த பழக்கத்தையுமே மாற்றிட்டேன். ஓரளவுக்காவது நம்ம கொஞ்சமாச்சும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக வாழணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்போ சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணோம், எல்லாமே நம்ம அம்மாலாம் வெளியில் தான் வைப்பாங்க.
நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது முகில் அப்படி கத்திட்டு இருக்கான். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முகிலோட சேட்டை ரொம்ப அவங்கள நம்ம அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அதனால் இடையில வீடியோஸில் முகிலோட அந்த சத்தங்கள்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து இட்லி நல்லா புஷ்ஷுன்னு வெந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் குக்கரில் பாசிப்பருப்பு கொஞ்சம் சவுசோக்காலாம் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா அப்படியே தாளித்து விட்டுறலான்ட்டு அந்த சைடு வந்துட்டு இன்னொரு பிளேட்டு இட்லி ஊற்றிக்கிட்டேன். இந்த இட்லி பாத்திரம் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சில்வர் இட்லி பாட் வந்து எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி. நான் வந்து எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு பாத்திர கடையில் தான் அந்த சில்வர் இட்லி பாட் வந்து வாங்கியிருந்தேன். பட் அது பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருந்தாலுமே பட் எனக்கு வந்து அது வந்து ஏண்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த இட்லி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வச்சுருந்தேன், எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது சீர்பாத்திரம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி அந்த குழி வந்து நல்ல இன்னுமே நல்ல ஹோல் மாதிரி இருக்கும். இட்லி வந்து நல்லா அப்படியே பால் மாதிரி உருண்டையாக வரும். ஆனால் இந்த சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக இட்லி மாவு வந்து தண்ணியாகிடுச்சுன்னா அது அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சில்வருமே பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாத்திரத்தோட சில்வருமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம இது அடுப்புலலாம் வச்சோன்னா ஆட ஆரம்பிச்சிரும் கிடுகிடுன்னு. இந்த அடுப்புலையுமே வந்து கேஸ் அடுப்பில் ஓகே, பட் இந்த கரண்ட் அடுப்புலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கனமாக வாங்குறது நல்லது என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். சரி அது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். மற்றபடி இது வாங்குறலாம் வெண்கலம் அந்த மாதிரியெல்லாம் வருது, அந்த பிராஸ்ன்னு சொல்கிறாங்களா அந்த மெட்டீரியல்லாம் இப்போ நல்லா வருது. ஸோ வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி வாங்காதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கிறது வாங்குறது நல்லது. எதுக்கு முகில் அழுகிற? ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணும்ல. யூனிஃபார்ம் வேணாமா, கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்களாம். பேக் எடுத்துக்க. அழுவக்கூடாது, கொண்டா அது தொடச்சு விடுவோம். தொடப்பாவா இந்த சட்டை போடக்கூடாது, இதுதான் போடணும், ஸ்கூலுக்கு இதுதான் போடணும். முகிலுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பேண்ட்டு எது வேணாலும் பேர் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அவனுக்கு வந்து அவன் ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஜீன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதுதான் போட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் நானும் சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறேன், கேட்கவே இல்லை. அப்புறம் அவங்க அப்பா அந்த ஷர்ட்டு மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயுமே அந்த சட்டை தான் போட்டு வருவாங்க. வீட்லேயுமே அதுதான் போட்டிருக்கணுமா, வெளியில் போனாலும் அதே சட்டை, அந்த ஒரு சட்டை தான் பிடிக்குது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் அழுக ஸ்கூல் போகையில் எனக்கு அந்த சட்டை போடாமல் இதை போட்டு விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் காமெடியாகவும் இருந்துச்சு, ஒரு பக்கம் பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு, அழுதுட்டு ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது கூட அழுகலை, ரொம்ப ஜாலியாக போனாங்க. இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு அழுக இல்லை, அது ட்ரெஸ்ஸு நமக்கு வேறு டிஷர்ட் மாற்றி விட்டாங்களே அப்படின்ட்டு தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், முகில் வந்து ஸ்கூல் போகையில் அழுகாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆதவ் கூட ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டது எங்கன்னா கேரளாவில் சேர்த்து விட்டோம் ஒரு கிண்டர் கார்டனில். அங்கே அவனை வந்து ஒரு 2.5 வயசில் சேர்த்து விட்டோம். அப்போ அங்கே போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது போகவே மாட்டேன்ட்டான், ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டேன்ட்டான். வெளியில் வந்து ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்தது, அந்த ஊஞ்சல்லே போய் உட்காந்துக்கிட்டான் அரை நாளுமே. ஆஃப்டர்நூன் வரதான், காலையிலேருந்து மதியம் வரதான், கிளாஸ்க்குள்ளே வரல. என் டீச்சர் தூக்கியெல்லாம் கொண்டு போய் உள்ளே விட்ருக்காங்க கிளாஸ் ரூம்குள்ளே. திரும்ப கொண்டு வந்து திரும்ப வந்து ஊஞ்சல்லே உட்காந்துட்டானா. ஃபஸ்ட்டு நாள், அதாவது நாங்கள் ஸ்கூல் சேர்த்த ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு மணி நேரம் இருந்தேன். அழுதுகிட்டே இருக்கவும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டோம். 2-3 நாளாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்தானா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இப்படியே தான் குழந்தைங்க அழுதுட்ருப்பாங்க, நீங்கள் கூட்டிகிட்டுலாம் போக வேணாம், இன்றைக்கி விட்டுட்டு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. சரி அவனும் இருப்பான்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவன் அந்த ஊஞ்சலை விட்டு வெளியவே வரல, வெயிலே உட்காந்துருக்கான். அவங்களும் வருவான்னு அரை நாள் ஃபுல்லாக வெளியிலே உட்காந்துருக்கான். எங்களுக்கும் அவங்க இன்ஃபார்மே பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் மதியம் போய் கூப்பிட போகிறோம். அப்போ ஊஞ்சலில் தான் உட்காந்துருந்துருக்கான். அப்புறம் அவங்க சொன்னாங்க அவன் கிளாஸ்க்குள்ளே வரலன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ எங்களை ஃபோன் பண்ணிக்கலாம்னு. இல்லை இப்படியே பழக்கப்படுத்திட்டு அவன் எப்படி படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அவனுக்கு வீட்டுக்கு வந்தோன்னா ஃபீவர் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப அழுதுனாலையும் வெயிலே உட்காந்துருந்தனாலையும்.
அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லாம் போய் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படியே ஒரு வாரம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு செட்டே ஆச்சு ஸ்கூலு. பட் முகில் வந்து அப்படி இல்லை. இங்கே கொண்டு வந்து சேர்த்த உடனே அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி போக ஆரம்பித்தான். ஸோ ரொம்ப அதான் ஆச்சரியமாக இருந்தது. அதை கூட அந்த மாதிரி பண்ணால் முகில் பரவாயில்லையே ஓரளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அவங்க அப்பா வந்து முகிலை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். நான் ஒரு 2 இட்லியும் ஆதவ் 2 இட்லியும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா காலையிலேயே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 9-9:30க்கெலாம் போய் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா முகிலை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டுலாம் போக முடியாது, டைம் ஆயிரும். அவங்க போகிறதுக்குள்ளே மார்க்கெட்டில் மீன் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா சண்டேன்றனால கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 10 மணிக்குள்ளே மார்க்கெட்டுக்கு போனால் தான் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்க முடியும். மீன் இருக்கும், பட்டு வீக்கெண்ட் அப்படின்றனால கூட்டம் வந்து சேல் ஆயிரும். அதனால் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க மீன். அது கூட துரியன் பழம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இது பேர் டுரியன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து நான் டுரியன்னா துரியன் தானே சொல்ல முடியும். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் துரியன்னு. அதுக்கு ஒரு சில பேர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அது துரியன் இல்லை டுரியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு பழம், ஆனால் டுரியன், ஓகே டுரியன். நான் வந்து மீன் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 இட்லி தானே சாப்பிட்டேன். நான் எப்போவுமே இந்த வீட்டில் வாழைப்பழம் வாங்கி வச்சுருப்பாங்க. இங்கே ப்ரூனேயில் நல்லா நிறைய வெரைட்டியில் வாழைப்பழம் கிடைக்கும். செவ்வாழைப்பழத்தை தவிர மற்ற எல்லா வாழைப்பழமுமே கிடைக்கும். இந்த குட்டி குட்டி வாழைப்பழம் நல்லாயிருக்கும், சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். $1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கிருவேன், பசிக்கிற நேரம் வந்து சாப்பிட்டுக்கிருவேன். ஸோ மீனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிக்கலாம் கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டேன். அதில் நிறைய முட்டை இருந்ததுங்க அன்றைக்கி வாங்கிட்டு வந்த மீனில். ஸோ அதையும் குழம்புல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். டுரியன் பழம் சீசன் வந்து இப்போ ப்ரூனேயில் ஸ்டார்ட் ஆகிடுக்குங்க. மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் அந்த பழம்தான். பட் நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது ஹையஸ்ட்டு ப்ரைஸும் இருக்குது, லோவஸ்ட்டு ப்ரைஸும் இருக்குது. நாங்கள் வாங்கின அந்த டுரியன் பழம் வந்து பார்த்திங்கன்னா 2 டுரியன் பழம் $5, ஒரு பழம் $2 அந்த மாதிரி. ஒரு கப் எடுத்துட்டு வாங்க பழத்தை போடுறதுக்கு. ஓகே ஓகே, ஏசி போட்டு விடாத. அது இது என்ன ஃப்ரூட்டு? டுரியனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டுரியன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லை மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? எங்கே பாரு அம்மாவை, எப்படி இருக்கு? ஹீட் நல்லா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. எப்படி இருக்கு? இனிப்பு அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. இனிப்பே இல்லை. ஆதாரம் போன தடவை வாங்கினா கூட ரொம்ப வீசிச்சு, இது அந்த அளவுக்கு வீசலை. அது வந்தாடா அப்புறம் நல்லதுடா. நல்லா தானங்க இருக்கு. இது நல்லா இருக்குன்னு தான் வாங்கிட்டு போகுது. முளைச்சிருக்கோ? ஆனால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி. முகில் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த டுரியன் பழத்தையே சாப்பிட்டோம். ஏன்னா அவனும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் போன உடனேயே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பழம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாகவே இருந்துச்சு. மார்க்கெட்டில் பார்க்கும்போது இங்கே ஒரு சிஸ்டர் அவங்க என் கூட பேசுவாங்களா, அப்போ அவங்கக்கிட்ட பேசல. அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் போன வருஷம் ஒரு பழம் வாங்கி வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அந்த பழம் நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்க. நான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தேன், நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்ததுன்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, என்னடா அப்போ நம்ம வாங்கினது மட்டும் இனிக்கவே இல்லைன்னு. போன வருஷம் வாங்கியிருந்த அந்த பழம் வந்து ஒரு சில பழங்கள் வந்து இனிக்காதான்.
அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் வளர்கிற பழங்கள் இனிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பழத்தை வாங்கிட்டோம்னு ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி மழுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த பழம் நல்லா இனிக்குமே, நீங்கள் நல்ல பழமாக பார்த்து வாங்கன்னு சொல்லி. அப்போ இனிக்குமா, அப்போ வாங்குவோம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து யதார்த்தமாக தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் வாங்கிட்டு வரும்போது எங்கே வாங்கினாங்கன்னா, இங்கே ஜெரடாங் மார்க்கெட், அந்த கடற்கரை பக்கத்தில் போய் மீன் வாங்குவோம்ல, அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம கட் பண்ணிடுவோம் ரொம்ப ஆவலாக இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, முகிலும் வரட்டும் எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணுவோன்னு. அப்புறம் முகில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணி வந்து சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்வீட் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருந்தது. பட் என்ன, கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு தான் கொஞ்சம் அது சாப்பிட விடாமல் தடுக்கிறதே. அது வாயில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அதோடய வாடை அடிக்கும்போது அதோடய டேஸ்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே, லாஸ்ட் டைம் வாங்கினதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து நம்ம தேங்காய் மசாலாலாம் வதக்கி அரைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் குக்கரில் வந்து மட்டை அரிசி வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து வடித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கின மசாலாவை புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து விட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து வீடியோ டீட்டெயில்டாக எடுக்கலைங்க. ஏன்னா மீன் குழம்பு ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதிகமாக மீன் குழம்பு தான். நிறைய பேர் கேட்பீங்க, எப்போ பார்த்தாலும் மீனே சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு சொல்லிட்டு. எனக்கும் போர் அடிக்க தாங்க செய்யும். ஆனால் என் வீட்டுக்காருக்கு மட்டும் போரே அடிக்குதில்ல. அவருக்கு மீன் குழம்பு இருந்தால் போதும். 3 வேளை டெய்லியுமே மீன் குழம்பு இருந்தாலுமே சாப்பிட்டுக்குருவார். மீன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ரசம், சாம்பார், இந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி சிம்பிளான சாப்பாடுகளே பிடிக்கும். ஒரு ரசம் வச்சு ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலே எனக்கு போதும். பட் அவருக்கு வந்து மீன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த 3 வாரமோ 2 வாரமோ நாங்கள் கண்டினியூஸாக இந்த சண்டே வந்து மீன் வாங்கவே இல்லை. அப்போ அவர் சொல்லிகிட்டே இருந்தார், 3 வாரமாக சண்டே நம்ம மீனே வாங்கலைன்னு சொல்லி. சரி, இந்த டைமாவது போய் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு தான் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் நான் கொஞ்சம் மீன் அந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு, நிறைய மீன் இருந்தது, அவங்க நிறைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எல்லா மீனையுமே வந்து இதுலேயே போட்டு வைக்க முடியாது, குழம்புலையே. கொஞ்சம் மீன் போட்டு குழம்பு வச்சாதாங்க அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நிறையெல்லாம் போட்டு வச்சோன்னா ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மீனை பொரிச்சிட்டு கொஞ்சம் மீனை நான் வந்து குழம்பு வச்சுட்டேன். பட் எனக்கு இந்த பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் பொரிக்காதன்னு சொல்லுவார், ஆயில் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. அவர் குழம்புல போட்டால் தான் பிடிக்கும். இருந்தாலும் நீங்கள் குழம்பு மீன் எடுத்துக்கோங்க, நான் பொரிச்ச மீன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக தான் பொரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த சைடு நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. ஸோ சண்டே சமையல் வந்து ரெடி பண்ணியாச்சு. முகிலுக்கு வந்து இந்த பொரிச்ச மீனில் அந்த மீனுக்கிட்ட இருக்கிற வால்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வாழை கடிச்சு சாப்பிடுவான் எப்போவுமே. அப்போ நான் பொரிச்ச உடனே அவனுக்கு எப்போவுமே எடுத்து கொடுப்பேன். உரைச்சாலும் அவள் வந்து அதை கடித்து சாப்பிடுவான், மீனை சாப்பிட மாட்டான். பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடோடு பிசைஞ்சு ஊட்டி விட்ருவேன். சும்மா கொஞ்சம் அப்படியே கடிப்பானா பார்த்துக்கோங்களேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்றதே நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி தாங்க இப்போ உள்ள காலத்துலலாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் வயநாடில் எவ்வளோ பெரிய வெள்ளம் பாருங்கள். நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலையே மனசு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஷாக்கிங்காக இருந்தது. எவ்வளோ பேர் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் கேரளாவில் வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த மழையினால். ஏன்னா அதிக அளவுக்கு மழை வந்து அங்கே பெய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான என்ன சொல்கிறது, இயற்கை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இயற்கை தடுக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக மழை பெஞ்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் எனக்கு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு சிஸ்டர் எனக்கு வீடியோவே அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் யூடியூப்லேயுமே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் கேரளாவில் இப்போ நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போதே நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தோம். அப்போ அங்கே அந்தளவுக்கு பாதிப்பு வராது. மோஸ்ட்லி இந்த வயநாடு, பத்தனந்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதிரப்பள்ளி, அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ அங்கே அந்த நிலச்சரிவு, வெள்ளம் இதெல்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ பாவம் அந்த மக்கள் எல்லாம். இயற்கையை மீறி இந்த மனிதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போது. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.